இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல ரிலீஸ் ஆன பிரேமலு அப்படிங்கிற ஒரு தரமான காதல் படத்தோட கதையை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். மலையாளத்துல மட்டும் இல்ல தமிழ்லயுமே இந்த படம் ரொம்பவே வரவேற்பு பெற்ற படம் தான். சரி, நேரா இப்ப படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காலேஜ்ல தான் காமிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் மைக்கை வச்சு பேசிக்கிட்டே இருக்கான். என்ன அப்படின்னா, இந்த காலேஜ்ல 2 பேர் இருக்காங்க, 2 கேங் இருக்காங்க. அதுல ஒரு கேங் என்ன பண்றாங்க அப்படின்னா, படிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல இன்னொரு கேங் இருக்கு, எப்பயுமே குடிச்சுக்கிட்டு பொறுக்கித்தனம் அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கேங் அங்க வராங்க. அந்த கேங்கு குடிக்கிறது மட்டும் இல்ல, பொண்ணு பின்னாடியும் சுத்திட்டு இருக்கிறது வழக்கமா இருக்கு. அங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க, டேய் இவனை அடிச்சு வேலையை முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழி அங்க இருக்கிற பொண்ணு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப இங்க பாத்துட்டு இருக்காரு இல்லையா, இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. பேரு சச்சின். சோ சச்சின் என்ன பண்றாருன்னா, அங்க காலேஜ்ல கூட படிக்கிற ஒரு பொண்ணு மேல ரொம்ப வருஷமா லவ் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர். இன்னையோட போயிடுச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் இப்ப எப்பயுமே மீட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் இப்ப கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ. கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கான தைரியம் எனக்கு இல்ல, ஆனா இப்போ இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிடுறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட அஃபேர் இருக்கு. ஸோ அவனை தான் நான் காதலிக்கிறேன், உடனே இல்லை அப்படிங்கிற மாதிரியும், நீ குடிச்சிட்டு வந்துதான் இப்போ நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும், ஏன்னா குடிக்கல அப்படின்னாக்கா உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கே தைரியம் இருக்காது அப்படின்னு மாதிரி இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்கிருந்தே சொல்லிட்டு கிளம்புதுங்க. நம்ம ஹீரோக்கு பாவம் மனசே உடஞ்சு போகுது. இருந்தாலும் அங்க போயிட்டு குடிச்சதால வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க படத்தோட டைட்டில் அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு இருக்காரு. வீட்டுல வந்துட்டு ஓட்ட சட்டியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏன்டா ஒரு நல்ல ஜட்டியா ஒரு 2 ஜட்டி எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளுக்காக கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடுலாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு யூகே போகணும்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஆசை. ஸோ அதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்டா, போயிட்டு உங்க அப்பா கிட்ட கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த மாதிரி நான் யூகே போறேன், விசாக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுத்துறீங்கன்னா நான் போயிட்டு சம்பாரிச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்பா கிட்ட கேட்கறாங்க. என்கிட்ட எதிரா பணம் அவ்வளோ பணமோ, அதுவும் கல்யாணம் வேற இருக்கு, அதெல்லாம் என்கிட்ட கிடையாது, வேணும்னா உங்க அம்மா மேல ஒரு இடம் ஒன்று இருக்கு, அதை வேணா வித்து கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரியும் இவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நானடா வித்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த இடத்துல நல்ல விலைக்கு போச்சு, இப்ப பாரு மழை பெஞ்சு வெள்ள போனதால அந்த இடம் அதுல இருந்து ஏறவே இல்லை, ரொம்பவே கம்மியா கேட்கறாங்க, இப்ப நம்ம அதை வித்து என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவை, எப்பா சாமிங்களா எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறாரு. அப்பாவும் அம்மாவும் ஒரு பேசிய பல வருஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை, அதனால 2 பேரும் பேசிக்கிட்டு கிடையாது. அதே நேரத்தில் அப்பா வந்துட்டு ஒரு பேக்கரி ஷாப் வச்சிருக்காரு. அதுல ஏதோ கேக் எல்லாம் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ண சொல்லி பையன் கிட்ட வண்டியை கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. அவர் சில மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. எங்கன்னா கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து தான். ஸோ அவன் ஃப்ரெண்டு கூட தான் இப்போ போயிட்டு வாங்குறாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு விசா வந்துருச்சு, அவன் வந்துட்டு யூகே கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டான். ஆனா அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு எதுவுமே வரலங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏதோ ஃபண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 6 மாசம் இங்கே எங்கேயாவது லோக்கல்ல வேலை பாரு, அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோக்கு மனசு சரியில்லை. திரும்ப அவங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ் கேக் இருக்கு, டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அங்க நம்ம ஹீரோ போய் பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா. அவங்க அக்கா பொண்ணுக்கு தான் இன்னைக்கு பர்த்டேவா. சரிடா இன்னைக்கு என்னடா நீ பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான், டேய் நான் தான்டா பேக்கரி ஷாப் வச்சிருக்கேன், எங்க அப்பாவை தான் டெலிவரி பண்ண சொன்னாரு, வந்தண்டா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பழைய காலத்து சிநேகிதர்கள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரிடா எங்க அக்கா பொண்ணுக்கு தானே பர்த்டே, வாடா கொஞ்சம் சாப்பிட்டுலாம் போலான்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் கூட்டிட்டு போறான். அப்புறம் மேல போய் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ற லைஃப்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது, நான் அந்த மாதிரி சேலத்துல தான் போய் படிச்சதால ஒன்றும் பெருசா வேலை இல்லடா, யூகே போலான்னு சொல்லி பிளான், இப்போ அதுவுமே கோட்டை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா பண்ற சொல்லி நம்ம ஹீரோ அவனை கேட்க, நான் வந்துட்டு இப்ப படிக்க போறேன், ஸோ ஹைதராபாத்ல தான் போய் ஒரு எக்ஸாமுக்காக படிக்க போறேன், ஐடியில் ஃபீல்டில் வேலை பார்க்கறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் சைடில் ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுடா, என் வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, ஃபர்ஸ்ட் அங்கிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு, ஏதாவது ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, ஃப்ரெண்டுக்காரன் பேரு அமுல் டேவிட். ஸோ நம்ம டேவிட் என்ன பண்றாரு அப்படின்னா, பேசாம நீ என் கூட வந்து அந்த கோர்ஸை படிடா, கொஞ்சமாவது ரிலாக்ஸா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இந்த ஐடியா நல்லா இருக்கிறதால ஃப்ரெண்டு கூடவே ஹைதராபாத் நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. ஸோ இதே நேரத்தில் இங்க பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயினா காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இப்பதான் இந்த கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தவொடனே எல்லாரும் கூட இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புது கம்பெனி. அங்க வந்துட்டு ஆதின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். இவன் தான் இந்த டீமுக்கு மேனேஜர். ஸோ மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு ரேணு. நம்ம ஆதி என்ன பேசுறாரு அப்படின்னா, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், உன் கையை வச்சு நான் எல்லாத்தையும் கணிச்சு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் திருச்சில இருந்து வர்றது, காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணது, எல்லா விஷயமும் அக்கு வேற ஆணி வேற புட்டு வச்சுறாரு. என்னை பத்தி எப்படிங்க இவ்வளவு டீட்டெயிலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இது வந்து ஜஸ்ட் ஒரு மேஜிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவரு கிளம்புறாரு. கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் ரூம் எல்லாம் ஷேர் பண்ணி தான் தங்கி இருக்கிறாங்க. ஒரே ரூம்ல 3 பேர் தங்கி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தி இருக்கிறா, எப்ப பாரு பீடி சிகரெட் தம்முன்னு இப்படியே அவன் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இன்னும் 2 பேர் ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்க. இதெல்லாம் ஒரு
பக்கம் இருக்க நம்ம ஹீரோவங்க ஹைதராபாத் வராங்க. ஸோ ஹைதராபாத் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரூம் எடுக்கிறாங்க. ஒரு கட்டில் தான் இருக்கு. அந்த கட்டில் 1 to 1 நாள் தான் ஒருத்தவங்க படுத்துக்கணும். சண்டே ஆச்சு அப்படின்னா டாஸ் போட்டு யாருக்கு தலை ஊவிதோ அவங்க தான் இந்த கட்டில படுக்கணும்னு சொல்லி நிபந்தனை வச்சுக்கிட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. கோர்ஸ் எல்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா இவனுக்கு 2 பேரும் போயிட்டு சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கும் வேலை எல்லாம் செட் ஆயிடுச்சு. அவங்களும் ஒரு பக்கம் மொட்டை மாடியில் நின்று சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு. ஸோ அந்த பையனுக்கு இவங்களுக்கு செட் ஆகல அப்படிங்கிறதுனால 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு கல்யாணம் பண்றதுக்குன்னு. ஸோ 30 வயசுக்குள்ள அவன் செட்டில் ஆயிடணும், 30 வயசுக்குள்ள குழந்தை பெற்றுக்கணும், என்ன விட அவன் அதிகமாக படிச்சிருக்கணும், வயசுலையும் கூட இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம ஹீரோயின் வச்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு இருக்கா கீர்த்தின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ரேணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து செட் பண்ணி விட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது தோ ஜஸ்ட் இப்பவே செட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க குடிச்சிருக்க எம்டி பீர் பாட்டில் டப்பா ஒன்று இருக்கு. அந்த டப்பா வந்துட்டு நான் இது வந்துட்டு கீழே போடுவேன், யார் தலையில போய் விழுதோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகே புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்டி என் லைஃபை நீ ஏன்டி முடிவு எடுக்கிறன்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிருக்கலாம். அந்த பொண்ணு அந்த டப்பாவை தூக்கி கீழே போட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு வயசானவர் திட்டுற மாதிரி சத்தம் கேட்குது, குடிச்சிட்டு பிடியாடி போடுவீங்க அப்படின்னு. இவங்களும் பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு டேவிட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன பண்றான்னாக்கா போன்ல குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இவன் போன்ல ஃபர்ஸ்ட் நைட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால கூட படுத்திருக்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இதுக்கு மேல இவன் பேசுறதுல நம்ம ஹீரோ கேட்டாருன்னா காதுல ரத்தம் வந்துருங்கிறதுக்காக நம்ம ஹீரோ வெளியே போய் படுத்துக்கிறார். இப்ப அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா தூங்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற சார் என்ன பண்றாருன்னா, டே சச்சின் என்னடா கிளாஸ்ல வந்து தூங்கிட்டு இருக்க, வேணும்னா உனக்குன்னு தூங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்கு, வேணா போய் தூங்குறேடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சார் ஒன்னும் இல்ல, நைட்லாம் தூங்க முடியல சரியா, அவன் வேற அவன் பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கான், அதனால டிஸ்டர்ப் பண்ணல தூங்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறான். அதனால நம்ம பாத்தி என்ன பண்றாருன்னா, பேசாம நீ இங்கே தூங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கொரட்டை விடாம தூங்கலான்னு சொல்லி வாதியாரு நல்ல மனசுக்காரரா இருக்காருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாதியார் நமக்கு கிடைக்காம போயிட்டாரு. சரின்னு அந்த ஆளும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிளாஸ் எல்லாம் முடிச்சு வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க ஒரு வாதியார் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் எனக்கு வந்துட்டு மேரேஜ் இருக்கு, கண்டிப்பா நீங்களாம் வரணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனோட கல்யாணத்துக்கு நான் எதுக்குடா போகணும் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்க, வீட்டில் நம்ம சும்மா தானடா இருக்கோம், வாடா போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போறதுக்காக ஒரு காரை ஒன்று ரெடி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனோட தம்பி கிட்ட வந்துட்டு ஒரு கார் ஒன்று இருக்கு, அந்த காரை எடுத்துட்டு போயிடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரின்னு ஒரு வழியா பிளான் ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினோட டீமை தான் காமிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு நம்ம வாத்தியார கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இதே கம்பெனில தான் வேலை பார்க்கும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம் மேரேஜுக்கு. ஸோ இவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து தான் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கேம். என்ன அப்படின்னா, கூட இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட இங்க யார் உனக்கு அண்ணன் முறை வேணும், யாரை நீ கொல்லணும்னு நினைச்சா கொல்லுவ, யார் உனக்கு புருஷனா வேணும்னா கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு கேம் அப்படிலாம் விளையாட்டு இருப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எனக்கு பெருசா கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் முடியாது, நீ கல்யாணம் யாரை பண்ணிக்கணும்னு சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கொலை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்ன பண்ணிடுவேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா ஆதி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இப்ப ஆதி வந்துட்டு அங்க சாப்பாடு எடுத்துட்டு வராரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதின்னு பேசிக்கிட்டு இருக்க, என்னடா என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு ரேணு சொன்னா கல்யாணம் பண்ணா ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் அங்க சிரிச்சுட்டு போறேன். டே இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம், ஆஹா ரேணு வந்துட்டு நம்மள காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரி மனுஷன் போயிட்டு பாத்ரூம்ல ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. சரின்னு இப்ப ஒரு வழியா வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு நம்ம கல்யாணத்துக்கு போறோம்ல, அதுக்காக நான் வந்துட்டு ஒரு கார் வச்சிருக்கேன், என்னோட கார்ல எல்லாரும் போயிடலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துல வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கா, அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ஹீரோயின் ரேணு தான் வந்துட்டு மெயின் ஆளு, அதனால நீ கம்பல்சரி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் எல்லாருமே கல்யாணத்துக்காக ரெடி ஆகி கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஆதி வந்துட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா அட்டடிச்சுட்டு இந்த பக்கம் வராங்க. கல்யாண ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஆதி வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சிலையை வந்துட்டு நோட்ட விட்டுருக்காரு. அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் பீதி அடிச்சுட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னடான்னு பார்த்தாக்கா ஒரு கார்ல நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு வராங்க. கார்ல ஏதோ பிரேக்க பிடிக்கலையா, அதனால தாறுமாற கார் ஓடி வந்து அங்க நம்ம ஆதி பார்த்துக்கிட்டு இருந்த சிலையில வந்து முட்டுது. அந்த சிலை இப்ப நம்ம ஆதி மேல விழுற மாதிரி போது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாரு. ஸோ அந்த ஆளு ஏஞ்சி என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனை எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்கு போறாரு. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கார் ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியாதாடா, எதுக்கடா அப்படிலாம் ஓடிட்டு வந்தீங்க, எத்தனை பேரடா சாவடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து, ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாதாடா, ஏன்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளம் தான், கார்ல வேற பிரேக் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்றாங்க. ஒரு வழியா 2 பேரும் சமாதானம் பண்ணி அங்க இருக்கிற ஒரு வயசானவர் தான் சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஆதியும் நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு பிடிச்சு போகுது. ஸோ சச்சின் கல்யாணத்துல கூடமே நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சிரிக்கிறதுல இருந்து பாக்குறதுல இருந்து. அதே நேரத்தில் ஃப்ரெண்டுக்காரன் என்னடா அப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல மச்சான் அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டே அதெல்லாம் பார்த்தா தெரியல, ஆல்ரெடி கமிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல அவ கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது, அவ கமிட்டட் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ
ஹீரோ பேசிட்டு இருக்காரு. சரின்னு ஒரு வழியா இப்ப நம்ம வயசானவரும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு எல்லாமே ஒரு பக்கத்துல தனியா சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல அங்க வந்துட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், அதுல வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனு வச்ச கண்ணு வாங்காம ஜொல்லு ஊத்த அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல கிருஷ்ணர் வேஷம் போட்டு நம்ம ஆதி உள்ள புந்து குட்டையை குழப்பறாரு. நம்ம ஹீரோயின் கூட தொட்டு தொட்டு ஜாலியா டான்ஸ் ஆடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்னடா இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்ப டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சாச்சு. இப்ப வந்துட்டு ரெண்டு பேரும் சீட்ல வந்துட்டு உட்காடுறாங்க. பின்னாடி தான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்காப்ல, முன்னாடி ஹீரோயினும் ஆதியும் உட்காந்துருக்காங்க. ஸோ டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. டே நீங்க இங்கேயே வந்துட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, டே மச்சான் என்னை வந்துட்டு தாத்தா என்ன தெரியுமா சொன்னாரு, கார் எடுத்துட்டு போய் குளத்துல பார்க் பண்ண சொன்னாரு, ஏன்னா அப்பவாது நம்மளாம் சாகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்க காமெடி பண்ணதால அங்க இருக்கிற நம்ம ஹீரோயின்ல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து காண்டான நம்ம ஆதி என்ன பண்றான்னா, ஆன்லைன்ல இருந்து ஒரு ஜோக்கு சொல்றான். அந்த ஜோக்கு சொன்னோட நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எப்பவோ மொபைல்ல நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல்பு வாங்கிடுறாரு. ஸோ அதனாலே திரும்பவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதிக்கு இந்த பசங்க மேல ஒரு கண்ணாவே இருக்குது. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டு கீர்த்தியுமே ரெண்டு பேரும் வெத்தலை பார்க்கலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே இங்க வாங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூடி நின்று ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆதி இல்ல, ஆதி தூரத்தில் ஒரு வயசானவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கார் உங்களுது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல என் தம்பி இது அவனோட கார் தான் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுற பேச்சுல ரெண்டு பேருமே சிரின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சதுல இவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி போகுது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்கள் போய் தூங்குறோம், நாளைக்கு கல்யாணத்தில் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு டாடா காமிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கத்தை அடுத்த நாள் காலையில கல்யாணத்தில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் டாட்டாலாம் காமிக்கிறானுங்க. இந்த பக்கம் ஆதி அதையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு என்ன பண்றோம்னா வாழைப்பழத்தெல்லாம் ஆட்டையை போட்டு வந்திருக்கான். இப்போ கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல இருந்து வரதுக்கு மனசே இல்ல, என்னமே தெரியல, அவளை பார்த்ததுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப மட்டும் அவங்க வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு ஒரு பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஆதி வந்துட்டு அவனோட கார் எடுத்துக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வருவானா, ஏதோ ஒரு தோப்பு இருக்கான் தென்னந்தோப்பு, அங்க போறதுக்காக பிளான் இருக்கு. அவன் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத் வர்றதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிடும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு கீர்த்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, பேசாம அந்த பசங்க இப்ப கிளம்புறானுங்களா அவனுங்க கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்றாங்க. இந்த விஷயம் நம்ம ஆதிக்கு தெரிஞ்சிருது. நீங்க போக வேண்டாம், சேஃப் இல்ல, அவனுங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, ஒண்ணு ஓட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு கூட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஏன்னா ஹைதராபாத்துக்கு சீக்கிரமா போயிடலாம் சொல்லி ஒரு பிளான். அதனால இந்த மாதிரி பண்ணதால இப்ப ஃப்ரெண்டுக்காரு ஒரு நிமிஷம் இரு, ரேணு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். இப்போ ஒரு வழியா அங்க இருந்து பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் ரெண்டு பேரும் நிக்க வச்சு ஆதார் கார்டோட நம்ம ஆதி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். ஏதாவது கடத்திட்டு போயிடுவான்ற ரேஞ்சுக்கு இவனுக்கு மேல ஒரு நம்பிக்கை. இப்ப கார்ல எடுத்துட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் எல்லாம் மூட முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அது லாக் ஆயிடுச்சு, அப்ப கடைசி வரைக்கும் இப்படி வெயிலே தான் நம்ம போகணுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கொஞ்சம் தூரம் கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா கார் ஓட்டுறாங்க, பயங்கர ஸ்பீடாவும் ஓட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு என்னடா இப்படி ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வரானுங்க. இப்ப பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் அடிக்கிறானுங்க. 2000 ரூபாய் பெட்ரோல் ஆகுது. அந்த நேரத்துல வந்து இவனுங்கள்ட்ட சரியா காசு கூட இல்ல. ஆனா நம்ம ஹீரோயினை நான் கொடுக்குற சொல்லி கொடுத்துட்டானு. இவளுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா 2000 ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சுரா அப்படின்னு. இப்படி மாத்தி ஒருத்தர் ஜாலியா கார் ஓட்டிக்கிட்டும் பேசிக்கிட்டும் அரட்டை அடிச்சுக்கிட்டும் சாப்பிட்டுக்கிட்டும் அப்படியே ஒரு வழியா ஹைதராபாத் போறாங்க. ஒருத்தர் நம்பர்லாம் வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினோட அவங்க தங்கி இருக்க இடத்துல விட்டுட்டு போறாங்க. திரும்ப நம்ம என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பாயெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கீர்த்தி அந்த பக்கம் வராங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசுறானுங்களா. அதுலயே அந்த டேவிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டு கீர்த்தி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதுடி, உனக்கு நிச்சயதார்த்தமா ஆக போகுது, தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கானுங்க. இனிமே நம்ம அவளை எப்ப மீட் பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியாத இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வேலை தேடி சென்னைக்கு போலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு. இவருக்கு வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது. இப்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இப்ப சென்னை போறதுக்கான ஐடியா இல்ல. நான் வந்துட்டு ஹைதராபாத்ல ஒரு வேலை பார்க்கலான்னு இருக்கேன், நீ வந்துட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் தான் ஃப்ரெண்டு கிட்ட ரூம்ல வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போச்சு. அதனால அவன் தங்கி இருக்கிற பக்கத்துல வந்துட்டு ஒரு பிஜி இருக்கு, நம்ம அங்க ஷிஃப்ட் ஆயிடலாம், அங்க 2 பெட் இருக்கும், நம்ம 2 பேரும் பெட்ல தூங்கலாம், நான் வேலைக்கு போறல அந்த காசு வச்சு நான் வாடகை கொடுக்குறேன், நீ இங்க எவ்வளவு கட்டுறியா அதை மட்டும் அங்கேயும் கொடு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட அவங்க ரிலேட்டிவ் வந்துட்டு இங்கதான் ஒரு கடை வச்சிருக்காங்க. சோ தெரிஞ்ச கடைங்கிறதால அங்கேயே வேலையும் வாங்கி கொடுத்துடலாம். நம்ம ஹீரோவும் போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம டேவிட் கீர்த்தனாக்கு போன பட்டு நீங்க தங்கி இருக்க பக்கத்துல ஏதாவது பிஜி காலியா இருந்தா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் கீர்த்திக்கு தெரிய வருது. ஒருவேளை அவனுக்கு கிட்ட வரானுக்கு போல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க.
சரிடான்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரு வழியா இப்ப பிஜியும் செட் ஆயிடுச்சு. இந்த பக்கத்துல நம்ம ஆதியை தான் காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே ஒன்று எடுத்துட்டு வர, என்னன்னா பொண்ணுங்களுக்கு சேஃப்டிக்காக இருக்கிறதுக்காக பெப்பர் ஸ்ப்ரேவா உங்களுக்கு ஆபத்துக்கு எப்பயாவது உதவும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வர வச்சது அப்படிங்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அங்க ஒருத்தர் இருக்கிறான், ஆம்பளைங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போயண்டா, ஆம்பளைட்ல ஸ்ப்ரே அடிச்சாது நாங்க சாப்பிட்டுக்கிறோம், பெப்பர் மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்க பக்கத்துல இருக்க பீஜில வந்து நிக்கிறானுங்க. பீஜி பாக்குறானுங்க. அந்த ரூம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல மாடியில நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரி 2 பேரும் துணி காய வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கான், நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டே ஃபோன் அடிச்சு 2 பேரும் பேசலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவுட் ஸ்பீக்கர்ல பேசுறானுங்க. இந்த பக்கத்தில் நம்ம கீர்த்தி எடுக்கிறாங்க. நீங்க காட்டின ரூம் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுங்க, சூப்பரா இருக்கு, நாங்க இங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்க அங்க இருந்து பார்த்தாலே இங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் மொட்டை மாடியில் நின்று பார்த்துக்கிட்டு டாட்டா எல்லாம் காமிச்சு பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம டேவிட் என்ன பண்றான்னா, ஃப்ரீயா இருந்தா வாங்கலாம், எங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு டீ கடை இருக்கு, நம்ம டீ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால சரி இருங்க ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் மொட்டை மாடியில பாய் சொல்லிட்டு கிளம்பி இப்ப எல்லாரும் டீ ஷாப்ல மீட் பண்ணிக்கிறாங்க. டீ எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ சென்னை போறேன்னு சொன்னிய போலியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல நான் இங்கவே வந்துட்டு ஒரு கடையில வேலை பார்க்கறேன், இனிமே நான் போற மாதிரி ஐடியா எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, இன்னைக்கு சண்டே தானே, வாங்க நம்ம எல்லாரும் வெளியே போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளப்புக்கு கூப்பிடுறாங்க. சரி ஓகே நாங்களும் ஃப்ரீயா தான் இருக்கோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப 2 பேருமே அவங்க ரூம்ல போயிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம கீர்த்தி வந்துட்டு கிளம்புறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், என்னடி நீ கிளம்புறத பார்த்தா டேவிட் வந்துட்டு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுவான் போலயே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆமா அவன் என்ன லவ் பண்றான் தான், எனக்கு நம்ம ஐ திங்க் அன்னைக்கு அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. நீ பண்றதெல்லாம் சரியில்லைடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணானா அப்போ வந்துட்டு நான் சொல்லிடுவேன் நான் ஆல்ரெடி கமிட்டட் அப்படிங்கிற மாதிரியும் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல ஜன்னலை திறந்து விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரூம்ல வந்துட்டு ஒரு டெலஸ்கோப் ஒன்று இருக்கு. ஸோ அது மூலமா வச்சு ரூம்ல அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஜன்னல்ல நின்றுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு, ஏன்டா அவுத்து போட்டு அங்கேடா நிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் என்ன வேணா பண்ணுவேன், இங்க இருந்து பார்த்தா தெரியா போதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப திரும்ப ஹீரோயின் கூட இன்னொரு 3வது ஒருத்தங்க ரூம்ல தங்கியிருந்தாங்க இல்லையா, இவங்க கிளம்புறத பார்த்துட்டு நானும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட டீமுக்கு தெரிஞ்ச உடனே, சரி அதுக்காக நம்ம போற இடம் கிளப், அங்க கப்பிள்ஸா போனா மட்டும் தான் உள்ள விடுவாங்க, அதுக்காக ஒரு ஆளை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்க நம்ம கீர்த்தி வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரின்ட்டு நான் அவனை ஆதியை கூப்பிட்டோமா சொல்லி கேட்க, ஐயோ அவனை மட்டும் நீ கூப்பிடாத, நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், என் தம்பி தான் அவன், நான் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் தம்பிக்கு போனை போட்டு வர வச்சிடறான். ஸோ அவன் அங்கே வராங்க. அவன் வந்துட்டு குடிக்கிடி எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்ல பையன். ஸோ இங்க வந்துட்டு ஒரு மியூசிக் நடக்குது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி கூப்பிட்டு வந்து எங்க கிளப்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ ஒரு வழி அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சச்சின் வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை திட்டிட்டு இருக்கான். ஏண்டா நான் வந்துட்டு அவ கூட தனியா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை இடம் பார்க்க சொன்னேன், இப்படி போய் ஒரு கிளப்புக்கு கூப்பிட்டு வந்துட்டேடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் சரக்கு அடிக்கலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ராவடிக்கிறார், ஏன்னா நீ இப்படி குடிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன குடிக்காரெல்லாம் நினைச்சிடாதீங்க, சும்மா எப்போவாது தான் அப்படி குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்போ டான்ஸ் ஆட போறாங்க. அதே நேரத்தில் நம்ம கீர்த்தியை வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூப்பிட்றான். ஏன்டா அவளை கூப்பிட்றோன்னு சொல்லி கேட்கும்போது, இவகிட்ட உன்னோட லவ்வை சொல்லிட்டு அப்படின்னாக்கா அவகிட்ட ஈஸியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இப்போ அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்க ஃப்ரெண்டை ரேணுவை லவ் பண்றான், ஸோ இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது, நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போதான் கீர்த்தி வந்துட்டு ரேணுவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ ஒன்ன மாதிரிலாம் கிடையாது, அவ 30 வயசுக்குள்ள நிறைய ஆம்பிஷன்லாம் இருக்கு அவளுக்கு, அது மட்டும் இல்லாமல் 30 வயசுல குழந்தை பெற்றுக்கணும், பணக்காரனா இருக்கும், அவன் எதிர்பார்க்குற லைஃப்லாம் உங்ககிட்ட இருக்காது, நீ ஒரு UK போறதுக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லாமல் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர அப்செட் ஆயிடுது. இப்போ எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஓவரா சரக்கு அடிச்சு அங்கேயே மட்டமாயிடுறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் தம்பியை கூட்டு வந்தா இல்லையா, அவனுமே சரக்கு அடிச்சிடறாங்க. சரக்கு அடிச்சுட்டு நல்லா இருக்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஏன்டா என்ன கூட்டிட்டு வரலன்னு கேட்கற அளவுக்கு சரக்கு அடிக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. பயங்கரமான தலைவலி தான் உட்காந்துருக்கிறான். டேய் என்னடா இப்படி பண்ணிட்டேன் நேத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, என்னடா பண்றது, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, பேசாம நான் சென்னையே போயிடலான்னு கூட எனக்கு தோணுதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நான் டைரக்டா போயிட்டு கீர்த்தி கிட்ட சொல்லி இருக்க கூடாது, நான் ரேணு கிட்ட தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சேலரிலாம் கிரெடிட் ஆயிருக்கு, அதுவும் இல்லாம இன்க்ரிமெண்ட்டும் ஆயிருக்கு. ஸோ இதனால ஒரு பார்ட்டி கொடுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரேன் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு போனை போட்டு, என்னடா நேற்று ஒரே அலப்பரப்புல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரீட் ஒன்று கொடுக்குறேன், அதுக்காக ஃபுட் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பீஸா நம்ம ஹீரோ வேலை பார்க்குற கடையில இருந்து ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கு அவன் டெலிவரியும் பண்ண ஆரம்பிக்கிறான். அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க. நேற்று நடிச்சு சரக்கு பயங்கரமா இருக்கு போல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஆமா கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன வேலை பார்க்குற, பேசாம என் கம்பெனில வந்துட்டு ஒரு வேலை இருக்கு, ஆனா சேலரி கம்மி தான், வேணா ஒரு ரெஸ்யூம் அனுப்பி வையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு மேல ஆதி ஃபோன் பண்றான். சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிடா உன் ரெஸ்யூம் அனுப்பி நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவனு சரின்னு ஒத்துக்கிறான். அதே நேரத்தில் மேலே போயிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களும் வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ காலேஜ்ல படிச்சிருக்காரு. சோ அங்க போயிட்டு இப்ப மார்க் ஷீட்லாம் வாங்குறதுக்காக போயிருக்காரு, ஊருக்கு சேலத்துக்கு போயிருக்காரு. மார்க் ஷீட்லாம் வாங்கிட்டு 2 பேரும் ஒண்ணா வராங்க. அவன் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ பயங்கரமா கதாலக்கிறாரு. என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றேன், முன்ன மாதிரி எல்லாம் இப்ப நான் சிங்கிள்ஸ் கிடையாதுடா அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ்ல ஹீரோயின் ஊருக்கு போற மாதிரி ஒரு பிக் ஒன்று வச்சிருக்காங்க ரயில்ல. என்னடி ஆச்சு திடீர்னு ஊருக்கு கிளம்பிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக போறேன், அது மட்டும் இல்லாம நீ வாங்கி கொடுத்த பீஸாவை சாப்பிட்டு எனக்கு லூஸ் மோஷனா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நாட்டு வைத்திய இடத்துக்கு போறாங்க. இந்த மாதிரி லூஸ் மோஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு நேரா இந்த ஸ்டேஷனுக்கு வரும்போது நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்துறேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை கழட்டி விட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க இருந்து கிளம்புறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல வருது. சோ நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மருந்தை வந்துட்டு நீ சாப்பிட்டு உனக்கு லூஸ் மோஷன்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு இது கொடுக்கறதுக்காக எவ்வளவு தூரம் வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமா இங்க ஒரு வேலையை வந்தா அதனால கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ட்ரெயின்ல ஏறி திரும்ப கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோக்கு போன போறாங்க. நீ போயிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கிளம்பிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல நான் தானே உனக்கு பீஸா வாங்கி கொடுத்தேன், அதனால உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னன்னு தெரியல நீ என் கூட வந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் வந்துட்டு பின்னாடி தான் தூக்கிட்டு வரேன், அடுத்த ஸ்டேஷன்ல நான் வேணா வரட்டுமா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இப்ப 2 பேரும் ஒரே பெட்டியில போயிட்டு இருக்காங்க. டிக்கெட் காரர் வந்தாருனாக்கா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. அந்த மருந்தெல்லாம் நம்ம ஹீரோயின் சாப்பிடுறாங்க. தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஆதி போன் பண்ணிடுறான். நீ எங்க போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது, நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல யாரும் இருக்க மாதிரி தெரியும். யாருன்னு பார்த்தா தான் நம்ம சச்சின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னதால, அவன் கூட நீ எதுக்கு போயிட்டு இருக்க, அவன் கூட போனா அந்த ரயில கவுந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பில்டப் எல்லாம் பண்றான். ஒரு கட்டத்துல சிக்னல் இல்லாம போனும் கட் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்கள டிக்டாக் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எங்க அப்பா அம்மா பேசிய பல வருஷம் ஆகுது, அது மட்டும் இல்லாம நாங்க இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தூக்கம் வருது அப்படிங்கிறதால 2 பேரும் தூங்கிறாங்க. இப்போ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பழைய போன் உடஞ்ச போன் வச்சிருக்கிறதால நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு போனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்துட்டு என் வீட்டில் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றேன், கண்டிப்பா நீயும் டேவிட்டும் வந்துருங்க, டேவிட் வரலனாலும் பரவாயில்ல நீ கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அவரை அனுப்பிச்சு விடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பி பர்த்டே மெசேஜா குவிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தான் அனுப்பிட்டே இருக்கிறாரு. இப்போ கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு இப்போ ஹீரோ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஆதி இருக்கிறான். ஆதி என்ன பண்றான்னா அவங்க அப்பா அம்மாவை கரெக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு அழகான முயல் பொம்மையை கொடுக்குறாரு. அது வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா பிடிச்சு போகுது. அப்போ வந்துட்டு நம்ம ஆதி என்ன பண்றாருன்னா அவங்க ஹீரோயினோட அப்பாவை கரெக்ட் பண்ணலாம் முடிவு பண்றாரு. அங்கிள் நீங்க வந்துட்டு நிறைய கேக் எல்லாம் சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்கு, ஒரு தடவை முன்னாடி நான் வந்தப்போ உங்களுக்கு 190 இருந்தது, நீங்க அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பேசுறதால நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட, டேய் நீ ஏதாவது பேசுறா அப்பதான் உங்க மாமனாருக்கு உன் மேல ஏதாவது ஒரு சிம்பத்தை கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமா அங்கிள் அதெல்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் ஆயி அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இங்க எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதே ஆயா, எனக்கு அப்படிதான் பேச தெரியும் அதனால வாய் தவறி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுமே எல்லாரும் சிரிச்சு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இது நம்ம ஆதிக்கு பிடிக்கல. இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஒரு இடத்துல தனியா சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. முயல் பொம்மையை போட்டு நம்ம ஆதி அடின்னு அடிக்கிறான் தனியா இருக்கும்போது. இப்ப எல்லாரும் செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் டூர் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க பஸ்ல போறதுக்காக. அப்பவும் நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டையும் ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் போறாங்க. பஸ்ல எல்லாரும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வச்சிருக்க போன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இல்ல, அதனால நீ திருடிட்டியா சொல்லி ஆதி அவன் மேல பழிய போடுவான். நம்ம ஹீரோயின் ஆதியை பிடிச்சி பயங்கரமா திட்டுவாங்க. ஏன்டா நான் தானே அவனுக்கு அந்த போனே கொடுத்தேன், நீ ஏன் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆதி கிட்டே சண்டை போறாங்க. இவங்க பஸ்ல ஜாலியா ஆட்ட அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு ஹாப்பியா கொண்டு போறாங்க. ஒரு வழியா அந்த ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்பப்போ இடையில ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பக்கத்துல தானே இருக்காங்க, அதனால ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறது ஊரை சுத்துறதுன்னு ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ரெசியூம் அனுப்பினேடா எவ்வளவு கேவலமா ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி இருக்கு, நீ என் கூட வா ஒரு ரெசியூம் ரெடி பண்ணு சொல்லி 2 பேரும் ரெசியூம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல வீட்டுல ஏதாவது பொண்டாட்டி கிண்டாட்டி ஏதாவது இருக்கும் ஊர்ல அதனால கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். நான் அன்மேரிடு தான், ஆனா மேரிடா ஆக்கலாம் சொல்லி நானும் கொஞ்ச நாள் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்காக ஒருத்தவங்க ஓகே சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாருடா அது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா அந்த பொண்ணு இப்ப என் முன்னாடி தான் உட்காந்துருக்கு, எனக்கு வந்துட்டு ரெசியூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ இப்ப எனக்கு ப்ரொபோஸ் பண்ணியா, உலகத்துல இந்த மாதிரி ஒரு கேவலமான ப்ரொபோசல் எனக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேச, அப்போ உனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் அழகா இருக்கல, ப்ரொபோஸ் வராத அளவுக்கு நான் கேவலம் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும், ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. எதனால என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ எனக்கு நிறைய கேர் எடுத்து செய்யற, ஒவ்வொன்றையும் பிடிச்சிருக்கு, அதனாலதான் என் வீட்டில் கூட இப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் வந்துட்டு உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன், கேர் எடுத்துக்கிறதால உன்னை நான் லவ் பண்ற
பண்றேன்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுது. இதனால நம்ம ஹீரோவும் கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் எவ்வளவு தூரம் கூட்டு பார்த்தாங்க, ஆனா இப்ப நிக்கிற மாதிரி தெரியல. போன் போட்டு பார்த்திருப்பாங்க, போனே எடுக்கல. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட தங்கியிருந்த கீர்த்தி என்ன பண்றான்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அதனால நான் பெங்களூரே போறேன்னு சொல்லிட்டு இந்த ரூம் எல்லாம் விக்கெட் பண்ணிட்டு போறாங்க. என்னடி நீ எப்படி போற, இனிமே நான் தனியா தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அது ஆதி தான் இன்சார்ஜ். இந்த ப்ராஜெக்ட்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே போட்டு வாட்டி வதைக்கி எடுக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வேலை பார்க்குற இடத்துலலாம் காமிக்கிறாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க சொல்லி அவர் மண்டையில வந்துட்டு ஒரு கோழியை கவுத்து வைக்கிறாங்க, பொம்மை கோழியை. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் போட்டு எடுக்கல இல்லையா ஹீரோ, அதனால வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் வர்றதுக்கு 7 மணி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன், உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயமா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வேலைலாம் முடிஞ்சு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் யோசிச்சு பார்த்தேன், இனிமே நீ நானும் பேசிக்க வேணாம், பாத்துக்க வேணாம், இந்த மாதிரி பேசிக்கிறதால பாத்துக்கிறதால தானே ஒருத்தர் மேல ஒருத்தர் லவ் வந்துருமோன்னு சொல்லி நீ என்கிட்ட ப்ரொபோஸ் எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கு பயண்டி எங்க என்ன லவ் பண்ணி தொலைச்சிருமோ அப்படின்னு, நான் உன் கூட இருந்தா நீ என்ன லவ் பண்ணிடுவே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்திட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ திரும்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன்டா இப்படி ஃபீல் பண்ற, இது ஒன்றும் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, காலேஜில் நீ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டைம் லவ் ஃபெயிலியர்லாம் ஆயிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. அவ கொடுத்த ஃபோனில் இருக்க சிம் கார்டை கழட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு ஃபோனே அவகிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனாலும் அதையும் மீறி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறான். இனிமே நான் இங்கே இருக்க மாட்டேன் மச்சான், நான் சென்னைக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்க்க வராங்க. நேற்று வந்து கோவத்தில் என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் இங்கே இல்லை, அவன் சென்னை போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவானா, உங்ககிட்ட சொல்றதுக்கு நீ அவனுக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணுவாங்க, ஆனா நம்ம ஹீரோ எடுக்கவே மாட்டாருங்க. சென்னைக்கு போறாரு, அங்க ஆடிஷன் நடக்கிற இடத்துல கை தட்டுற வேலைக்கெல்லாம் போறாரு. நிறைய தடவை ஃபோன் கால்ஸ் எல்லாம் வருது, ஆனா நம்ம ஹீரோவே எடுக்கவே மாட்டாரு. மெசேஜ் எல்லாம் பண்றாங்க, அதுக்கும் ரிப்ளைவும் கிடையாது. நம்ம ஹீரோயின் தனிமையில இருக்கிறதால பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நம்ம சச்சினை எவ்வளவோ மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் வராங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஸோ ஒருத்தர்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சரியா பேசவே இல்லை, சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஒன்னா உட்காந்து இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஆதி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கு அவ பின்னாடியே ரூட்டை விட்டுட்டு இருக்க, நீ அவளை லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் லவ் பண்றதா, நான் அவளுக்கு போயிட்டு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணேன், உன்ன மாதிரி தைரியம் இல்லாம சும்மா பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்க முடியாது, நான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணது உண்மைதான், அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அதோட நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சென்னை போயிட்டேன். இப்போ நாளைக்கு வந்துட்டு நான் யூகே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஆதிக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. 2 பேரும் கலைன்னு கலாச்சி விட்டுறாங்க ஆதியை. இதனால சண்டைக்கு வரையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆதியும் கேட்க, டே போடா உன்னை அடிக்கிற அளவுக்குலாம் நீ வருத்தலடா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பயங்கரமா சரக்கடிச்சிட்டு ஹீரோ ஃப்ரெண்ட் அங்கே மட்டையாகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எழுப்புறாங்க, ஆனாலும் எழுந்திருக்கல, ஒரு தலைக்காணி மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. நான் இங்கே தூங்கிட்டு அடுத்த நாளைக்கு நான் யூகே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் விடியவே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு. அப்போ வந்துட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. நான் கூட ஏர்போர்ட் வரைக்கும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பின்னாடி வந்துட்டு ஒரு கார் நம்மள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு ஃப்ரெண்டுக்காரர் சொல்றான். அந்த கார்ல யாருன்னு பார்த்தா நம்ம ஆதியா தான் இருக்கிறான். இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு தும்சம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கான். ஏன்னா நேற்று சரக்கடிச்சு 2 பேரும் அலப்பற பண்ணானுங்க இல்லையா, அதுல பயங்கர அசிங்கமா போயிடுச்சு. அதுல மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் உன்னை காதலிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. இந்த பகையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்களை அடிக்கலாம் சொல்லி பிளானையே போட்டானுங்க. பின்னாடி ஒரு பக்கம் கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ வந்துட்டு யூகே போக தேவையில்ல, இங்கவே இரு, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ எதுக்கடி என்ன பாத்துக்கிற, உனக்கு என்னடி என் மேல அக்கறன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ப்ரொபோஸ்லாம் பண்ணிடுறாங்க. ஏன்டி இப்பதான் ப்ரொபோஸ் பண்ணணும் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த கார் வேற துரத்திட்டே வருது. ஒரு கட்டத்தில் காரையே மடக்கிறானுங்க. மடக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஆதிக்கிட்ட எவ்வளவோ கெஞ்சுவாங்க, அவனை அடிக்காதரா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெப்பர் ஸ்ப்ரே நம்ம ஆதி கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த ஸ்ப்ரேவை எடுத்து அவன் கண்ணிலேயே அடிச்சுட்டு அவனுக்கு அடியாளுங்க எல்லா கண்ணிலையும் அடிச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்த ரவுடி மட்டும் அவன் கண்ணில் அடிச்சிருக்க மாட்டாங்க, அவன் தான் வண்டியில ஏறி உட்காருவான். அவங்கள ஃபாலோ பண்ண அவங்கள விடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி கத்திக்கிட்டு இருக்க, ஆதி சார் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எனக்கு வந்துட்டு காரை ஓட்ட தெரியாது, வேணா நீங்களே வந்து ஓட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியா இங்க இருந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு அங்க இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஏர்போர்ட்ல போயிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ யூகே போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கவே நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வராங்க. இப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்
திரும்ப போகுதுங்க. நம்ம ஹீரோயின் அன்னைக்கு மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கு அடிச்சிருப்பாங்க. அவ ஃப்ரெண்டுக்காரி நீ யாரை சொல்றனோ அவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு டப்பா தூக்கி போட்டாங்கல்ல, அது வந்து நம்ம ஹீரோ மேல தாங்க விழுந்திருக்கும். அப்போ வந்துட்டு பக்கத்துல ஒரு வயசானவர் போயிருப்பாரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு டப்பாவெல்லாம் கீழே போடுறீங்களா, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிருப்பாரு. ஸோ ஆக்சுவலி அந்த பொண்ணு எப்படி கெஸ் பண்ணிச்சோ அதே நபர் தான் இன்னைக்கு நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.